சிந்தாமணி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு விஜயா பார்வதியோட போறாங்க. அங்க போனா விஜயா போட்டு அந்த செயினை பார்த்துட்டு இது என்னுடைய செயின் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இல்ல இது என்னுடைய செயின் அப்படின்னு சொன்னோனே அதுல இன்ஷியெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோனே அதை பார்த்துட்டு விஜயா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன என்னவே திருடி வச்சிருக்கீங்களா, இப்போ நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சிந்தாமணி இருந்துகிட்டு என்ன பிரச்சனை, அவங்க என்னுடைய மாஸ்டர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு இது என்னுடைய மருமக எனக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எங்க வாங்கினாங்க, எங்கேயாவது யாராவது திருடின நகையை வாங்கினாங்களா, அவங்க கிட்ட முதல்ல கேளுங்க, இது என்னுடைய நகை இப்பயே கொடுத்துருங்க, இல்லாட்டி நான் போலீஸ் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே பார்வை இருந்துட்டு விஜயா அது அவங்களோட தான் சொல்றாங்களே, பேசாம கழட்டி கொடுத்துரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜயா கழட்டி கொடுத்துட்டு அவமானப்பட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே செம கோவமா இருக்கிறாங்க ரோஹிணி மேல. ரோஹிணி வந்துட்டு ஆண்டி ஃபங்க்ஷனுக்கு தான் போனீங்கல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதனால நீ போய் சொல்லி தான் ஏமாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப திருட்டு வேலையெல்லாம் நீ செய்வ அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா செம கோவமா ரோஹிணி பேசுறாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரு நீ ஒரு நகை கொடுத்தியே அதை எங்க திருடின அப்படின்னு கேக்குறாங்க. நான் ரோஹிணி வந்துட்டு நான் திருடுவேன் ஆண்டி காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன் ஆண்டி, உங்களுக்காக ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு விஜயா பொய் சொல்லாதடி, ஏற்கனவே நிறைய பொய் சொல்லியிருக்க, அதை மறந்துடாத. இப்ப நான் சிந்தாமணியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனேன், அங்க போய் அவமானப்பட்டு வந்ததான் மிச்சம். அங்க ஒருத்தவங்க இருந்துட்டு அவங்களோட நகைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, மரியாதையா சொல்லிடு இது எங்க திருடுன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க. உடனே மனோஜ் வர்றாங்க. மனோஜ் வந்துட்டு அம்மா ரோஹிணி அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாமா, அவ வாங்கிதான் கொடுத்துருப்பா அவங்களுக்காக அப்படிங்கிறாங்க. இல்ல இதனால அங்க ஃபங்க்ஷனுக்கு போனேன் இங்க ஃபங்க்ஷனுக்கு போனேன் அவ்வளவு காசு கொடுத்தாங்க சொன்னால அத்தனையும் பொய்யா இருக்கும், எங்கேயாவது திருடிட்டு தான் வந்திருப்பாய்வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயா. ஒண்ணு ரோஹிணி ஆண்டி இதனால நான் போய் சொன்னேன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்குவேன், ஆனா வந்து நான் இப்படி திருடுனேன்னு சொல்லாதீங்க, என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்மளே எல்லாரும் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. விஜயா போய் சொல்லாதீ மறுபடியும் ஒரு அரைறாங்க ரோஹிணிய. இங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.